துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த துலாம் ராசியினுடைய சின்னமே தராசு தான். சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி துலாம், நீதிமானுடைய இது. இவர்கள் எப்பவுமே நீதி நேர்மை உடையவர்கள் தான். அதே போல் இவர்களுக்கு தேவையான பாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். எதைக்குமே ஆசைப்படாதவர்கள், விட்டு கொடுக்கக்கூடிய பரோபகாரி. சித்திரை, சுவாதி, விஷாகம். சுவாதி நட்சத்திரம் சுவாமி நரசிம்மர் பக்தனுக்காக ஒரு பிறவி எடுத்தவர். ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது பார்த்தீங்கன்னா இந்த விஷாகம். அவ்வளோ அற்புதமான ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி. இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ குரு பகவான் 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கு பிறகு தன்னுடைய ராசியை பார்ப்பது மிக சிறப்பு. தந்தை வழியில் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வரும். அதே போல் தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கிறதும். இவர்கள் கேட்டு வாங்கிக்கணுமே தவிர வழக்கு போடாமல் அன்பாக கேட்டுக்கணும்னா சாதிச்சிடலாம். பாக பிரிவினையெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவி பணி உயர்வு நிச்சயமாக தரும். அட்லீஸ்ட் இடமாற்றமாக தான் இருக்கும். கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சாவது விடுவாங்க. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்த புத்திர பாக்கியம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புத்திர சந்தான பாக்கியத்திற்கு பலம் தரும். இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். அதே போல் இவர்களுக்கு யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கெல்லாம் சிலவங்க இப்போ அடியெடுத்து வைக்கிருப்பாங்க. எனக்கு இந்த ஆர்மியில் கிடைக்கல, நேவி, போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ கடுமையாக முயற்சி செஞ்சாங்கன்னா பலம் தந்துடும். என்ன காரணம்? 9ஆம் இடத்துல சனி குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்ப்பது சிறப்பு தான். இவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்கள் எளிதில் கை கூடிவிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பொற்காலமே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.